நம்ம நருட்டோட பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் யாருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதை கட்டாயமா ஒரு டெய்ல்டு பீஸ்ட் யூசரோ இல்லைன்னா ஒரு கெக்கா யூசர், அதாவது ஷரிங்கன் பியாபுகன் இந்த மாதிரி டோஜுட்ஸ் யூஸ் பண்றவங்க. ஆனா இது எதுவுமே இல்லாமலேயும் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் இன்னைக்கு ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஆறாவது இடத்துல நம்ம மின்னட்டோ நாமகாசே. இவர்கிட்ட ஸ்பெஷல் கெக்கா எதுவுமே கிடையாது. இவர் 9 சீல் பண்றதுக்கு முன்னாடியே இவர் கூட சண்டை போடுறதுக்கு எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க. ஏன்னா அவரோட ஸ்பீடே போது ஒரு படை அழிக்கிறதுக்கு. அஞ்சாவது இதுல நம்ம ஜிராய் சென்சே. இவர்கிட்ட எந்த ஸ்பெஷல் டோஜுட்ஸுவே இல்லைனாலும் இவரோட சேஜ் மோடே போதும் பல பேரை பந்தாடுறதுக்கு. நாலாவது இடத்துல நம்ம சாக்கமோ ஹோட்டகே. இவரை பத்தி நான் சொல்லி தரணும் அவசியம் இல்ல. லெஜெண்டரி சானின்ஸ் 3 பேரை விடவே இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளு. ஈவன் இவர்கிட்ட எந்த ஒரு ஸ்பெஷல் டோஜுட்ஸும் கிடையாது. மூணாவது நம்ம ஹான்ஸ் ஆஃப் தி சாலமாண்டர். இவரை பத்தி நம்ம சொல்லணும்னா இவர் தான் லெஜெண்டரி சானின்ஸ்க்கு லெஜெண்டரி சானின் பேரையே கொடுத்தவர். சோ அப்ப அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பான்னு பாத்துக்கோங்க. ரெண்டாவது மைட்டாய் அண்ட் மைட் காய். மைட்டாய் தான் 8th இண்டிகேட்டர் உருவாக்கியிருப்பாரு. வெறும் டைஜுட்ஸு வச்சே மாதரகட்டே அப்ரிசியேஷன் வாங்கியிருப்பாரு நம்ம மைட் காய். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம டோபிராமா செஞ்சு. இவர் பல ஜுட்ஸு சைன்மென்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் இவரோட 5 சக்கர நடிச்சஸுமே யூஸ் பண்ண முடியும். சோ கெக்கன் காயே இல்லைனாலும் இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான். இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம்.